ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம தயார் பண்ண போகிறது கேரளா ஸ்பெஷல் கருவாடு தோரன் தான். நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடுன்ற கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு தோரன் தான் இந்த கருவாடு தோரன். இந்த தோரனில் கருவாடு மட்டுமல்ல, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து தான் நம்ம இந்த தோரன் இன்றைக்கி தயார் பண்ண போகிறேன். நல்ல சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி தான் இது. எப்படி தயார் பண்ணலாம் என்று நமக்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஒரு புடலங்காய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு உருளைக்கிழங்கு இவ்வளோவும் சின்ன பீஸாகிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. கூட ஒரு தக்காளியும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி நல்ல புளியான தக்காளி தான். நம்ம புளிக்காக வேறு புளியொன்றும் இதிலேக்கு சேர்க்கறதில்ல. அதனால் தக்காளி நல்ல புளியான தக்காளி எடுத்துக்கோங்க. இல்லாச்சா 2 தக்காளி உங்களுக்கு எடுக்கலாம். இப்போ மண்சட்டியிலேக்கு கருவாடு கழுகி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இது பாதி கருவாடு மீன் தான், இன்னொரு பாதி இறால் தான் எடுத்து வச்சுருக்கு. காஞ்ச இறால் தான். இதுக்கு தமிழில் கரெக்டாக என்ன பேருன்னு தெரியல. காஞ்ச இறால் நான் வாங்கியது தான். எங்கிட்ட கருவாடு கம்மி ஆயதுனால தான் நான் இறால் இதிலேக்கு சேர்த்தி இருக்கு. இறால் உங்களுக்கு பிடிக்கலன்னா அது ஸ்கிப்பு பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸு சேர்க்கலாம். வெஜிடபிள்ஸை ஒன்றொன்னாய் நமக்கு இதிலேக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்குது. கேமராவோட பொசிஷன் கொஞ்சம் மாறி போயிடுச்சு. அதனால தான் ஸ்க்ரீனில் சின்னதாயிட்டு நம்ம பார்க்குறது. சாரிங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம மண்சட்டியில் போட்டிருக்கு. இனி இதிலேக்கு கொஞ்சம் கறிவேப்பிலை நமக்கு சேர்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தா தக்காளியும் இதிலேக்கு சேர்க்கலாம். தக்காளி சேர்த்தியதுக்கு பின்னாடி நமக்கு இதிலேக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். கடல் கருவாடுக்கு எப்போவுமே உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் கடல் கருவாடு எடுத்திருந்தால் அது பார்த்து சேர்த்திக்கோங்க. இந்த கருவாடில் உப்பு கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம பார்த்து தேவையான அளவில் சேர்க்கலாம். இனி 1 கப்பு தேங்காய் தான் சேர்க்க போகிறேன். பின்னாடி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் நமக்கு இதிலேக்கு சேர்க்கணும். கூட 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் கூட நான் இதிலேக்கு சேர்க்க போகிறேன். ஒரு பச்சை மிளகாய் தான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. அதனால தான் 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்க்கிறது. இதிலேக்கு இஞ்சியும் பூண்டும் ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. ஒரு சில ஆள்கள் அந்த மாதிரி சேர்த்துடுவாங்க. ஆனால் இந்த சின்ன கருவாடாயதுனால இஞ்சி பூண்டொன்றும் இதிலேக்கு சேர்க்கறதில்ல. இப்போ நமக்கு இது நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா இதிலேக்கு தேவையான தண்ணியும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஊற்றலாம். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுமோ அதே எண்ணெயை எடுத்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. அதுக்கப்புறமா தேவையான தண்ணி ஊற்றி நமக்கு இது வேக வச்சு எடுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போதும். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. புடலங்காயில் தண்ணி இருக்கும். அதே மாதிரி தக்காளியிலெல்லாம் தண்ணி இருக்கும். அதனால் அதிகம் தண்ணி நமக்கு இதிலேக்கு ஊற்ற தேவையில்லை. பாருங்கள், இவ்வளவும் போதும். மூடி வச்சு நமக்கு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கலாம். கேரளா ரெசிப்பிகளில் உங்களுக்கு பிடிச்ச ரெசிப்பிகள் வீடியோவாய் பார்க்கணுமென்னு ஆசைப்பட்டிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோட கீழே கமெண்ட்டில் எழுதி போடுங்க. உங்களுக்காக நெக்ஸ்ட் டேகளில் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ 10 நிமிஷம் நம்ம கருவாடு தோரன் வேக வச்சு எடுத்திருக்கு. இதிலேக்கு கடைசியில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூட நமக்கு ஊற்றலாம். அதுக்கப்புறமா 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வெஜிடபிள்ஸ் ஒன்றும் இல்லாமல் இதே மெத்தடில் தேங்காயும் கூட இஞ்சி பூண்டு புளி எல்லாம் சேர்த்து நமக்கு இந்த கருவாடு தோரன் ரெடி பண்ணி எடுக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்காக நான் இன்னொரு நாளில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம புடலங்காயும் கூட உருளைக்கிழங்கும் தக்காளியும் எல்லாம் சேர்த்து தான் இந்த தோரன் நம்ம இப்போது தயார் பண்ணி எடுத்திருக்கிறது. நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடுன்னு கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.